நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசாப்பேட்டில் வந்துட்டு பிரசன்னா ராஜேஷ் அப்படின்ற வீட்டுக்கு தான் போகிறோம். பிரசன்னாவுக்கு குக்கிங்னா ரொம்ப பேஷனாக இன்றைக்கி ஏன் கூட சமைக்க போகிறோன்னு குதூகலமாக இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஓகே, நீங்கள் தான் பிரசன்னா ராஜேஷ். குட். அம்மா பேர் சந்திரபாய். நீங்கள்? நான் இந்து நரேந்தர். சரி, ஓகே. நல்லா சமைப்பாங்களா உங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேரும்? ஓகே, நல்லா சமைப்பாங்க. உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டாங்களா எல்லாரும்? வெரி குட், வெரி குட். ரைட். இதில் ரெண்டு பேரில் யார் நல்லா சமைப்பா? ரெண்டும் சமைக்கிறாங்க. பத்தியா, விட்டு கொடுக்க மாட்டாங்க. பத்தியா, இதான் ரெண்டு தான் தெரியும். அப்படியா? ஓகே, குட் குட் குட். சரி, இப்போ ஏன் கூட யார் சமைப்பா? இவங்க தான் சமைக்க போகிறாங்களா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஐ மீன் ஹோம் மேக்கர். வெரி குட், வெரி குட். எப்படி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பீங்க நீங்கள் ரெகுலராக? டிப்பிக்கல் நார்த் இந்தியன் ஃபுட். எல்லோரும் வெஜிடேரியன் தான்? வெஜிடேரியன். ஓகே ஓகே. எது பெஸ்ட்டு ஃபுட்டு உங்களோடது? சப்பாத்தி கூட சப்ஜி ஆல் கிரீன் வெஜிடபிள்ஸ். எல்லாமே வெஜிடபிள்ஸ். அதுதான் ரெகுலர் ஃபுட்டு. ஓகே. நீங்கள் பசங்க? நான் கூட இதுதான் சமைக்கிறேன். அந்த மாதிரி தான். குட் குட். சரிம்மா, நாங்கள் கிச்சனுக்கு போவோமா? பிரசன்னா வந்துட்டு ஒரு தால் வடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு இனோவேட்டிவ் டிஷ்ஷஸ்ஸு, இது ஒரு வந்துட்டு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? என்ன தால் வடை பண்ண போகிறீங்க? மூங் தால் வடை. ஓகே. ரெண்டு விதமான தால் இருக்கு. ஆமாம், ரெண்டு விதமான தால் போட்டோம். ஓகே. இது மூங் தால் இல்லையா? அது வந்து இது வந்து மோத்தி தாலா? மோட் தால். MOAT. MOTHன்னு சொல்லுவாங்க, MOATன்னு சொல்லுவாங்க. மோத் தால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அவரை மொச்சை கம்யூனிட்டி மாதிரி வரும். ரன்னர் பீன் வருது பார்த்தீங்களா? அதிலே சின்ன சைஸில் இருக்கும். அதில் இருக்கிறது விட்டில் பூச்சி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். தட்டைப்பயிர்கள், பெரிய தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா, கருப்பு காராமணி, அதிலே குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தோல் இல்லாத ஒரு. ஆமாம், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பருப்பு இது. கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்துட்டு சாப்பிடணும், கம்பல்சரி சாப்பிடணும். இதில் நிறைய பண்ணலாம். இந்த பருப்பை வச்சு பார்த்தீங்கன்னா பதார்த்தம் கூட செய்யலாம். ஆமாம், பதார்த்தம் கூட செய்யலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். ஓகே, சரி. ரெண்டுத்தையும் போட்டு வேறு என்ன பண்ண போகிறீங்க? மூங் தால், மோட் தால் போட்டுட்டு பச்சை மிளகாய், உப்பு, சிவப்பு மிளகாய், தனியா, கொத்தமல்லி. ஓகே, சரி. அரைக்கணுமா? ஆமாம். ரைட். ஸோ எல்லா இந்தியன் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த பருப்பு. பட் விவசாய பூமியில் அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ஒரு இது. எல்லாருமே வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பயிரிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பருப்புன்னு பார்த்திங்கன்னா, இதிலே வந்துட்டு ஸ்ப்ரவுட்டட் வரும். ஸ்ப்ரவுட் பீன் வருது இல்லையா, அதே மாதிரி பீன் வரும். அதை வச்சு கறி பண்ணலாம், சப்ஜி பண்ணலாம், சாலட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு தால் மக்கானி பண்ணுறீங்களே, அதே மாதிரி மோத்தி தால் மக்கானி வந்துட்டு மோட் தால் போட்டு பண்ணி மக்கானி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டி. இப்போ சின்ன மசாலா பண்ணுற மாதிரி இதை பாயில் பண்ணிவிட்டு இதில் மசாலா பண்ணலாம். ஸோ வெரைட்டி நிறையா பண்ணலாம். எந்த ஒரு ரெசிபியுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஆசைப்படுறோம், எப்படி இன்னோவேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படி கொடுக்கலாம். குக்கிங்கிறது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு தான் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஆர்வப்பட்டீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு 1000 ரெசிபிஸை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கு நாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இதை வித்தியாசமாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து கொடுக்கும்போது ரெசிபிஸ் வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகும். இப்போ இவங்க தால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, வடை பண்ணுறாங்கன்னா, இப்போ வடை ஃபார் எக்ஸாம்பிள் வடை பண்ணுறாங்கன்னா அந்த வடையை வந்துட்டு இந்த மாவை வச்சு வடை தட்டி சுடலாம். இதிலே பருப்பு உசிலி மாதிரி பண்ணலாம். இதே வடையை கோலா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து கிரேவி பண்ணலாம். கிரேவி செப்பரேட்டாக வச்சு வடை குழம்பு மாதிரி பண்ணலாம், வடை கறி பண்ணலாம். அண்டு குஃப்தா மாதிரி இதிலே குஃப்தா பண்ணி குஃப்தா கறி கொடுக்கலாம். நிறையா கொடுக்கலாம். நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். ரெடியாக இருக்குமா? ஆயில் நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணவா? ஓகே ஓகே. அது ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இருங்க, போதுமா? போதும். இதில் எடுத்து கொட்டிக்கிறீங்களா? இதில் கொட்டிட்டோம். நைஸாக அரைச்சிக்கிறோமா? இது நைஸாக, ரொம்ப நைஸாக வாங்க, கொஞ்சம் கொரட்டா கூட. ஓகே, பருப்பு போட்டுச்சா? இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். சில்லி பவுடர், இது ரொம்ப போடக்கூடாது. தனியா, முழு தனியாவா? ஆமாம். ஓகே, முழுசாக அப்படியே தான் போடணும். ஆமாம், அரைச்சிட்டு கூட போடணும் மிக்ஸில். பச்சை மிளகா,
உப்பு டேஸ்ட் பண்ணிடணும். போதுமா? ஓகே. சோம்பா? சோம்பு. ரைட். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கணும். ஆமாம், கலக்கிட்டேன். இந்த பக்கம் வந்துடுங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட போடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுமா? ஆமாம். ஓகே. பிரசன்னா, வேற என்ன ஸ்டார்டர் நல்லா பண்ணுவீங்க நீங்கள்? சன்னா பட்டூரா. சென்னா பட்டூரா. ஓகே. எல்லாமே. சென்னா பட்டூராக்கு பட்டூரா ஓகே. சென்னா எப்படி பண்ணுவீங்க? ஜூஸ் பண்ணிவிட்டு வெடி கட்டிடுவேன். எண்ணெயில் அது ஜூஸ் ஊற்றிடுவேன். முன்ன கொஞ்சம் திக்கான பிற்பாடு கபூலி சன்னா அது உள்ளே போட்டுடுவேன். மிளகா மசாலா எல்லாம் ஃபுல்லாக. என்னென்ன மசாலா போடுவீங்க? இது மிளகா, சிவப்பு மிளகா, உப்பு, தனியா, மஞ்சாத்தூள் அதெல்லாம் போடுவோம். லவங்கம், கறிப்பல்லை. ஓகே. கறிப்பட்டா. கறிப்பட்டா. ஓகே. ரைட். இல்லை, அவங்க எப்படி தமிழ் பேசுகிறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்ல. ஓகே. மல்லித்தழை. இதில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் ஃப்ளேவர்டு இருக்கும். ஹோல் தனியா போட்டாங்க இல்லையா, அந்த ஹோல் தனியா வந்துட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணும்போது வாயில் கடிப்படும். முழுசாக இருக்கிறதுனால கடிப்படும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். தால் கூட சேர்ந்து அந்த ட்ரை தனியாக கடிக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரை தனியாவும் கோரஸாக வந்துட்டு அடித்து போடுவாங்க. ஃபைன் பவுடர் பண்ணாமல் கோரஸாக அடித்து போடுவாங்க. ஏன்னா சம்டைம் வந்துட்டு ட்ரை தனியாக கடிக்கும்போது நகம் கடிப்பாங்க தெரியுங்களா, அது நகை கண்ணு மாதிரி இருக்கும். நகம் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு இது பண்ணி போடுவாங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். பச்சை மிளகா போட்டிருக்கீங்க. பச்சை மிளகா தான் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். சில்லி இது பவுடர் கம்மியாக கலராக சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ரைட். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சூடு ஏறிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, சின்ன சின்னதாக கிள்ளி போடணும் இல்லையா? ஆமாம். ரைட். இது வந்துட்டு வடை அப்படின்னா கையில் வச்சு தட்டி ஓட்டை போட்டு போடுவாங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. அது வந்துட்டு ஆயா சுட்ட வடை. இது வந்துட்டு பிரசன்னா சுட்ட வடை. ஓகே. அடிக்கடி வீட்டில் செய்வீங்களா பிரசன்னா? இது சரி பிரசன்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் சாப்பாட்டில் பெஸ்ட்டாக என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? பாவ் பாஜி, பிஸ்பில்லா பாத்து. ஓகே. அதெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவோம். அது மாதிரி எது கொடுத்தாலும் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவார். ஆமாம். ஓகே. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க பிரவீன்? மொபைல் ஷோரூம். அவங்களும் மொபைல் ஷோரூம் வச்சு. ஆமாம். ஓகே. ரைட். ரெடி ஆகிட்டு இருக்குது டம்ப்ளிங்ஸு. இது சட்னி ஏதாவது தொட்டு சாப்பிடுங்க. ஆமாம், சட்னி. பச்சை சட்னி மின்ட் புதினா சட்னி அது கூட ரெடியாக பண்ணி ஆச்சு. ரெடியாக பண்ணி வச்சுருக்கீங்களா? வாவ், சூப்பர். சுட சுட அப்படியே அந்த வடையை சாப்பிடணும். சூடான்னு சாப்பிடுங்க. சட்னி ஆற வச்ச சட்னி ரெடி பண்ண சொன்னோம்னா ஆறிடும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம் சட்னி. ஸோ நான் சூடாக தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா? மூங்கால் வடை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இவங்களுடைய அதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வராங்களோ, நம்மளாம் பஜ்ஜி சுஜ்ஜி கொடுப்போம்ல, அதே மாதிரி மாப்பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னாங்கன்னா கம்பல்சரி இந்த வடை இதெல்லாம் கம்பல்சரி வச்சு கொடுப்பீங்கல்ல. இது இவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. சாப்பிட்டுட்டு பாருங்க நீங்கள். கண்டிப்பாக. இந்த முழு தனியாக இதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக கடிச்சோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த தனியாக நம்ம வாயில் அரைப்படும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். உப்பு இருக்கிறதா இல்லை? நான் சொன்ன மாதிரி அந்த தனியா அரோமா அப்படியே இருக்குது. நம்ம அதை கடிக்க அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. தேங்க்யூ பிரசன்னா, தேங்க்யூ ஸோ மச். மூங் தால் வடை தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, மோத் தால், பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள், தனியா, கொத்தமல்லி. செய்முறை: முதலில் ஊற வைத்த மோத் தால் மற்றும் பாசிப்பருப்பு ஆகியவற்றை மிக்சியில் சேர்த்து அரைத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். இதற்குள் வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காயவிடவும்.
அரைத்த பருப்போடு தனியா, பச்சை மிளகாய், உப்பு, சோம்பு, எண்ணெய், கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து கலந்து எண்ணெய் காய்ந்ததும் சிறிது சிறிதாக கிள்ளி பொரித்து எடுக்கவும். இப்பொழுது மூங் தால் வடை தயார்.